அடுத்து 746. எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லால் உடையது அரண். எப்போதும் ஆயத்தமாகும் படைக்கருவிகளை உடையதாய் தொடர்ந்த போர்ப்பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கும் வீரர்களை கொண்டதாய் திகழ்வது கோட்டை. கோட்டை என்பது அரண். வஞ்சிக்கோட்டை, மலைக்கோட்டை. நேற்று படித்தேன். நேற்று நாளிதழ்களில் நீங்கள் படித்திருக்கலாம். செஞ்சிக்கோட்டையை ஒரு ஒரு நினைவு சின்னமாக ஒரு சர்வதேச அங்கீகாரம் உடையதாக ஆக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்தி நேற்றைய நாளிதழ்களிலே படித்திருப்பீர்கள். நமக்கு ஒரு மாபெரும் பெருமை. நாம் இந்த அரண் படிக்கின்ற நேரத்திலே ஒரு தமிழ்நாட்டிலே உள்ள ஒரு நினைவு சின்னமாக அதை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம். உள்ளிருக்கும் மக்களுக்கும் களப்போரில் நிற்கும் படைஞருக்கும் வேண்டியவையாம் பொருள்கள் எல்லாவற்றையும் தன்கைத்து வைத்துக் கொண்டதாகவும் மருத்துவர், மருந்து, தொண்டர், படைக்கலம் இன்ன பிறவற்றையும் வைத்திருக்க வேண்டும். முதல்ல சொன்னோம், கொண்ட கூழ்த்தாகி என்பதிலே ஒரு மனிதனுக்கும் சரி, ஒரு நாட்டிற்கும் சரி, நீர் தேவையும் உணவு தேவையும் மிக இன்றியமையாதவை. அடுத்த தேவை மருந்து, மருந்து பொருள்கள், செவிலியர், மருத்துவர், இவர்கள் அனைவரும் தேவை என்பதை இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார். இடத்துதவும் நல்லால் உடையது அரண் என்றால் என்ன? எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லால் உடையது அரண். இடத்துதவும் நல்லால் உடையது அரண் என்றால் என்ன? குறித்த இடத்தில், குறித்த நேரத்தில் குறிப்பறிந்து ஓடி வந்து உதவுதல். ஒருவன் அடிபட்டு விட்டான், உடனே அவனுக்கு சிகிச்சை செய்ய வேண்டும். அந்த இடத்தில் வேறொரு வீரனை நியமிக்க வேண்டும். எல்லாம் குறித்த நேரத்தில் உடனுக்குடன் நடைபெற வேண்டும். இல்லை என்றால் போரிலே தொய்வு ஏற்பட்டுவிடும். வேறு கருவியோ போர் வீரனோ சாய்ந்தால் வேறு போர் வீரனை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இதனுடைய கருத்து. எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லால் உடையது அரண். 7. முற்றியும் முற்றாது எறிந்தும் அரைப்படுத்தும் பற்றற்கு அரியது அரண். எல்லாம் குரல் பாருங்க. முற்றியும் முற்றாது எறிந்தும் அரைப்படுத்தும் பற்றற்கு அரியது அரண். பற்றற்கு அரியது அரண். பற்றற்கு அரியது அரண். பற்றற்கு அரியது அரண். முற்றியும் முற்றாது எறிந்தும் அரைப்படுத்தும் பற்றற்கு அரியது அரண். இது எப்படி படிக்கணும்? பொருள் புரிகிற மாதிரி படிக்கணும். முற்றியும் பற்றற்கு அரியது அரண். முற்றியும் பற்றற்கு அரியது அரண். முற்றாது எறிந்தும் பற்றற்கு அரியது அரண். அரைப்படுத்தும் பற்றற்கு அரியது அரண் என்று இந்த பற்றற்கு அரியது அரண் என்பதை 3 பகுதியிலேயும் சேர்த்து படிக்க வேண்டும். என்ன? முழுதூர முற்றுகையிட்டும் தம்மது ஆக்கிக் கொள்வதற்கு முடியாததே அரண். முழுதூர முற்றுகையிட்டும், அதாவது பகைவர் முழுதூர முற்றுகையிட்டும் அவர்களுடையது, தம்மது என்றால் முற்றுகையிட்டவர்களுடையது ஆக்கிக் கொள்வதற்கு முடியாமல் இருப்பதுதான் அரண். ஏனால் அரண் அமைத்தவருக்கு சாதகமாக இருக்க வேண்டும். முழுதூர முற்றுகையிட்டும் அவர்கள் முற்றுகையிட்டவர்களுக்கு அந்த நாட்டை தம்மது ஆக்கி கொள்வதற்கு முடியாமல் எவன் பாதுகாப்பாக அமைத்திருக்கிறானோ அதுதான் அரண் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2வது, முற்றுகையிடாமல் அவ்வப்போது தாக்கியும் பற்றி கொள்வதற்கு இயலாததே அரண். வருவான், அடிபட்டு சாவான். அடுத்தவன் வருவான், அடிபட்டு சாவான். அல்லது முற்றுகையிட்டு தோற்று ஓடி விடுவான். இப்படி இருப்பதற்கு தகுந்த மாதிரி அமைத்துக் கொள்வது அரண். இது 2வது. முற்றுகையிடாமல் அவ்வப்போது தாக்கியும் பற்றி கொள்வதற்கு இயலாததே அரண். அரண். 3. கரவு வழி, அதாவது மறைந்திருந்து தாக்குதல், வஞ்சகம், சூழ்ச்சி,
உட்பகை. முதலாம் கீழறுப்பு வேலைகளால், அதுக்கு வேற ஒரு பேர் சொல்லுவாங்க கிராமத்துல, நம்ப வைத்து கெடுக்கிறது. அதான் அந்த கீழறுப்பு என்று சில இலக்கியங்களிலே வருகிறது. கீழறுப்பு வகைகளால் நம்ப வைத்து கழுத்தறுப்பது. அப்படிப்பட்ட வகையிலே அவர்கள் செயல்பட்டாலும் அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு அமைத்துக் கொள்வது அரண். ஒன்று முழுதுற முற்றுகையிட்டும் தமது ஆக்கிக் கொள்வதற்கு முடியாதது அரண். முற்றுகையிடாமல் அவ்வப்போது வந்து தாக்கியும் பற்றிக் கொள்வதற்கு இயலாததே அரண். மூன்றாவது கரவு வழி, அதாவது மறைந்திருந்து தாக்குதல், வஞ்சகம், சூழ்ச்சி, உட்பகை முதலாம் கீழறுப்பு வேலைகளால் பற்றி கொள்வதற்கும் முடியாததே அரணமாகும். மூன்று முறைகளும் ஒன்றன் மேல் ஒன்றா பற்றுதற்கு மேற்கொள்ளும் வழிகளாக காணலின் முறைப்படுத்தி கூறினார் என்று உரையாசிரியர் கூறுகிறார். முற்றுகையாலும் நேர்பொருள் பாருங்க, நுணுக்கமான பொருள், நுண்பொருள் பாருங்க. முற்றுகையாலும் முற்றுகை இடாமலும் இடையிடைய தாக்குதலும் கரவு உட்பகை சூழ்ச்சி வகைகளாலும் பற்ற முடியாமல் பெற்றியதே சூழ்ச்சியாகும், அரணாகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அரணமாகும், அரண் அரணமாகும், ரெண்டு ஒன்றுதான். பற்ற முடியாமல் பெற்றியதே, அதாவது அமைத்துக் கொள்வதே சிறந்த அரண் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த 7ஆம் குறள். முற்றியும் முற்றாது எரிந்தும் அறைப்படுத்தும் பற்றற்கு அரியது அரண். 8வது குறள். முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியாறு வெல்வது அரண். முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியாறு வெல்வது அரண். பற்றியாறு வெல்வது அரண். அதாவது முற்றுகையிட்டவரை புறத்தும் அகத்தும் தாக்கி முற்றாக அழித்து வெற்றி பெற வாய்ப்பாக அமைந்தது அரணாகும். முற்றுகையிட்டவரை புறத்தும் அகத்தும் தாக்கி முற்றாக அழித்து வெற்றி பெற வாய்ப்பாக அமைந்தது அரண். முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண். இப்ப 2 வகையிலையும் தாக்குகிறார்கள். வெளியிலிருந்தும் தாக்குறான். நாம் கட்டியிருக்கிற கோட்டை மதில்கள், மிகப்பெரிய மதில்கள், நீங்க அது மாதிரி இடங்களுக்கு சென்று பார்த்திருந்தால் தெரியும். வேலூர் கோட்டை போய் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னு. அதை சுற்றி மிகப்பெரிய அகழி இருந்தது. இப்போ அதெல்லாம் தூர்த்து விட்டார்கள். தஞ்சையிலையும் இப்ப இருக்கிறதா என்று தெரியல, நீண்ட நாள்கள் ஆகிவிட்டன. அங்கே ஒரு அகழி இருந்தது. அகழி என்பது ஆழமான நிலை. அந்த அகழியை தாண்டிதான் அந்த மதில் சுவரையே தொட முடியும். மதில் சுவர் ஒரு 20 அடி உயரத்துக்கு இருக்கும். இந்த ஒன்றும் ஏணி வைத்தெல்லாம் ஏறிவிட முடியாது. ஏனென்றால் கீழே அகழி இருக்கிறது. ஆழமான அகழி என்பது ஆழமாக தூண்டப்பட்டிருக்கிற நீர்நிலை. அதே பல்வேறு விதமான முதலை போன்ற அங்கே மிருகங்களை உள்ளே வைத்திருப்பார்கள். அதையெல்லாம் தாண்டிதான் அவன் அங்கே சென்று விட முடியும். அந்த அளவுக்கு பாதுகாப்பு அரண் இருக்கிறது என்பதைத்தான் இந்த குறள் கூறுகிறது. முற்றுகையிட்டவர் வெளியில் இருக்கிற படை வீரர்களை வெல்ல வேண்டும். அதற்கு பிறகு அகழியை தாண்ட வேண்டும். அதற்கு பிறகு அரணமாகிய மதிலை தாண்ட வேண்டும். அதற்கு பிறகு உள்ளே சென்று உள்ளே இருப்பவர்களையும் வெல்ல வேண்டும். இவ்வளவும் செய்ய முடியாமல் யார் பாதுகாப்பாக அரண் கட்டி இருக்கிறார்களோ அவர்களுடைய அரணே சிறந்தது. அரண் என்றால் பாதுகாப்பு என்பது கூறும். முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார். முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண். இதுல பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைய அப்படிதான் நினைச்சிட்டு வெள்ளைக்காரனுங்க குண்டு போட்டு பார்த்தான். ஏன்னா மண் கோட்டை தானே அப்படின்னு. மண் கோட்டை தான். மண் கோட்டையை செம்மையுறாக காட்டியிருந்தான் பாஞ்சாலங்குறிச்சி மன்னன். அதனால அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர்களால். குண்டு போட்டா குண்டு எதிர்த்து வருது. அப்படிப்பட்ட மண் கோட்டை மதிலை அரணை கட்டி இருந்தான் பாஞ்சாலங்குறிச்சியிலே என்பது வரலாறு. ஆங்கிலேயர்கள் இவ்வளவு பெரிய பீரங்கிகளை குண்டுகளை வைத்து எல்லாம் தாக்கி பார்த்தார்கள். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ஆங்கிலேயர்கள் இங்கே ஆண்ட பொழுது இந்தியர்களின்
குறிப்பாக தமிழர்களின் வலிமையை நன்றாக அறிந்திருக்கிறார்கள். நாம் உலகத்தையே ஆள நினைக்கிறோம். எந்தெந்த நாட்டையோ பிடித்திருக்கிறோம். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா என்று உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இங்கு இருக்கின்ற வீரத்தை அவர்கள் எங்கும் கண்டதில்லை. எங்கு எப்படி தங்களுக்குள் தாங்களே பாதுகாப்பு அரண் அமைத்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு துறை இந்த அரண் என்று நினைத்து விடாதீர்கள். திருவள்ளுவர் ஒவ்வொன்றையும் செம்மையாக நினைத்து 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 எழுதியிருக்கிறார். அவருடைய உள்ளத்திலே அத்தனையும் தோன்றியிருக்கிறது. ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இந்த அரண். ஆங்கிலேயனுக்கு பாடம் புகட்டியது இந்த அரண். இந்த பாஞ்சாலங்குறிச்சி அரண், செஞ்சிக்கோட்டை அரண், வேலூர் கோட்டை அரண், தஞ்சையிலே கட்டப்பட்ட கோட்டை அரண், அத்தனையும் ஆங்கிலேயர்கள் நம்முடைய வலிமையை புரிந்து கொண்ட செயல்பாடுகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முற்றாட்சி முற்றியவரையும் பாற்றாட்சி பற்றியார் வெல்வது அரண். 9 முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வேறு இது மாண்டது அரண். முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வேறு இது மாண்டது அரண். போர் முனையில் பகைவர் வீழ்ந்து அழியுமாறு செய்யும் செயல் திறங்களில் வல்ல வீரர்களை கொண்டது அரண். இதிலே 261, 262 குறள்களை இணைத்து நாம் படிக்க வேண்டும். முனைமுகத்து மாற்றலர் சாய என்றால் என்ன பொருள்? முனைமுகத்து மாற்றலர் சாய, போர் முனையில் முன்னிற்கும் முனைப்பமைந்து தாக்கும் தார்படை ஆகிய பகைவரை முன்னேற விடாது. தார்படை என்பது தூசிப்படை என்றும் காலால் படை என்றும் அந்த காலத்திலே சொல்லுவார்கள். அதுக்கு அடுத்தது குதிரைப்படை, அதற்கு அடுத்தது யானைப்படை, அதற்கு அடுத்தது தேர்ப்படை என்று 4 படைகள் இருந்தன. இந்த தார்படைகளை உள்ளே விடாமல் செய்வதுதான் முனைமுகத்து மாற்றலர் சாய என்றார். வென்று அவர்கள் அகன்று விரிந்து தாக்க வழிவிடாதும் ஒருங்கே அழித்து வினைமுகத்து வீரெய்து மாண்டது அரண். அடுத்தடுத்து வரும் அப்படைகளையும் அரணப்படைகளையும் மெய்காவல் படைகளை முற்றாக அழித்து வீறு கொள்ளும் பேரமை அமைந்தது அரணமாகும். 4 செய்திகளை சொல்லுகிறார். அகமதில் போர், புறமதில் போர், அகழி போர், காவல் காட்டு போர். இந்த 4 முன்பே விளக்கினேன். அகமதில் போர், உள்ளுக்குள்ளே. அகமதில் என்றால் அந்த அரணத்திற்கு உள்ளே இருக்கிற போர், அகமதில் போர். புறமதில் போர், மதிலுக்கு பின்னாலே இருக்கின்ற படை வீரர்களை அடிக்கின்ற போர். அகழி போர், அகழிக்குள்ளே செல்ல விடாமல் நடக்கின்ற போர். 4வது காவல் காட்டு போர், காவல் காக்கின்ற அத்தனை பேர்களையும் ஆகிய அனைத்திலும் வெற்றி கொள்வதே. வினைமுகத்து வீறு எய்தலாம் உன் மகன் யாண்டுலனோ என வினவுகிறாயின். இதை நீங்கள் அனைவரும் இளம் பிள்ளையில் படித்திருப்பீர்கள். என் மகன் யாண்டுலனோ என வினவுகிறாயின், என் மகன் யாண்டுலனோ என்று என்னுடைய சிற்றில் நற்றுன் பற்றி கேட்கின்ற பெண்ணே, இந்த வயிறு நான் பெற்ற வீரனை பெற்ற வயிறு, அவன் எங்கிருப்பான் என்று உனக்கு தெரியாதா? அவன் போர்க்களத்திலே வேல் கொண்டு அங்கே இருப்பான், வாள் கொண்டு அங்கே இருப்பான், அங்கே சென்று வார் என்று ஒவ்வொரு வீரத்தாயும் சொன்னதாக புறநானூறு சொல்லுகிறது. எங்கே போனான், எங்கே இருப்பான் என்பதை அறியேன். 262. இன்னும் 1 மணித்துளி. எனை மாட்சி தாகிய கண்ணும் வேணை மாட்சி இல்லார்கண் இல்லது அரண். எனை மாட்சி தாகிய கண்ணும், எனை மாட்சித்து ஆகிய கண்ணும், எனை மாட்சித்து இது பொண்ணும், எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லதரன். எவ்வளவு சிறப்புகளையும் நுட்பங்களையும் பெற்றிருந்தாலும் உள்ளிருந்து போரிடும் வீரர்கள் செயல்திறன் இல்லாதவர்களாக இருந்தால் கோட்டையால் பயனில்லை. இவ்வளவு சிறப்பான கோட்டைகளை அமைத்து கொடுத்து, போரிடுவதற்கு எல்லா வசதிகளையும் கொடுத்து,
உள்ளே இருக்கிற போர் வீரர்கள் ஒழுங்காக செயல்படவில்லை என்றால் இவன் அரணமைத்து பயனில்லை என்பதை திருவள்ளுவர் 10வது குறள் மூலமாக சொல்லி நிறைவு செய்கிறார். நன்றி, வணக்கம்.